உருது பாஷையில் பெண்பாலான சொற்களை அறிந்து கொள்வதற்கு மேலதிகமான சில விவரங்களை இன்று உங்களிடத்தில் முன்வைக்கிறதுக்கு விளைகிறேன். அதில் அனைத்து கோள்கள், அரபியில் கோள்களுக்கு கவாக்கிப் என்று சொல்வார்கள், உருதுவில் செய்யார் என்று சொல்வார்கள். தமாம் செய்யாரோங்கே நாம் முஅன்னஸ் ஹோகா. வானத்தில் உள்ள எல்லா கோள்களுடைய பெயர்களும் முஅன்னஸ் பெண்பாலாக இருக்கும். சிவாயே முஷ்தரி, முஷ்தரி என்ற கோளை தவிர. இரண்டாவது, அனைத்து பாஷைகளுடைய பெயர்களும் முஅன்னஸ். உதாரணமாக உருது, அங்கரேசி, அரபி, பிரான்சி பாஷைகளுக்கான வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் பெண்பாலாகத்தான் பாவிப்போம். மூன்றாவது, जिस लफ्ज के आखिर में अलिफ आ जाए और वो बेजान हो, जैसे समा, हवा, वफा, ஷஃபா வகைரா. எந்த வார்த்தையின் கடைசியிலே அலிஃப் வருகின்றதோ அது உயிரற்றதாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் அனைத்தும் முஅன்னஸாக இருக்கும். உதாரணமாக சமா, ஹவா, வஃபா, ஷஃபா போன்றவைகள். நான்காவதாக, எந்த வார்த்தைகளுடைய இறுதியிலே அலிஃப் வருகின்றதோ ஆனால் அது உயிருள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அது முஅன்னஸ் அல்ல, மாறாக முஸக்கராக இருக்கும். உதாரணத்துக்கு கதா, லடுக்கா வகைரா. கதா கழுதை, லடுக்கா பையன் போன்றவைகள். और एक सबक के साथ मिलेंगे इंशाअल्लाह. अल्लाह हाफिज.